ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறேன்னா எஸ் ஆர் நோ ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் 2 பைல் வைக்கிறேன். இதில் வந்து பைல் 1 ஒயிட் கலர் ஸ்டோன், பைல் 2 பர்பிள் கலர் ஸ்டோன். இந்த பைல் வந்து இன்கில் எக்ஸல் பண்ணி பொறுமையாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரீடிங் ஒரு ஜெனரல் ரீடிங் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. ஓகே, பைல் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பைல் 1 ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங்கை பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். இப்போ கரண்டாக நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் பர்ஃபெக்டாக ஓகேவா போகுதா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு சில கன்ஃபியூஷனில் நீங்கள் இருக்கீங்க. ஒரு சில கன்ஃபியூஷனில் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள் நடக்க மாட்டேங்குதுன்ற ஒரு கவலையோடு இருக்கீங்க. உங்கள் பர்சனோட நீங்கள் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கீங்க. வழிகள் கிடைக்கும், ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கண்டிப்பாக ஒன்று சேருவீங்க. பட் என்ன, கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. நீங்கள் பண்ண மேனிஃபெஸ்டேஷன் கூடிய சீக்கிரம் நடக்க தான் போகுது. நீங்கள் ஏதாவது விஷயம் நீங்கள் ஏதாவது வேலை பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட பர்சன்ட்ட பேசணும். இல்லை வந்து நீங்கள் கெரியர் விஷயமாக ஏதாவது பார்த்துட்ருக்கீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக எஸ் தான். பண்ணக்கூடிய காரியங்கள் ப்ராப்பராக நடக்கும். ஸோ யூனிவர்ஸ் கைடன்ஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ப்ராப்பராக ஒரு சில வேலைகள் நடக்கும். பட் கன்ஃபியூஷன் ஆகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கன்ஃபியூஷனாக இருக்கீங்க, பல யோசனைகள் அதிகமாக இருக்குது. நம்ம பண்ணுறது ரைட்டா அப்படின்ற ஒரு கவலைகளும் இருக்குது. பயப்படாதீங்க, பயமே வேண்டாம். தைரியமாக போல்டாக செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு சில விஷயங்கள் வந்து வெளிப்படையாக நீங்கள் பேசுறது கிடையாது. வெளிப்படையாக பேசுகிறது இல்லைன்னா ஒரு சில விஷயத்த வந்து உங்கள் பர்சன்ட்டையுமே நீங்கள் வெளிப்படையாக பேசுகிறது கிடையாது. அதனால் வந்து ஒரு சில பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ வேலை விஷயமா நீங்கள் வந்து எங்கேயாவது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற போது கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும். பட் ஒரு சில விஷயத்த வந்து நல்லா இன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக வாங்கிட்டு நீங்கள் அந்த ஸ்டெப் எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் ப்ராப்பராக நடக்கும். ஓகே, ஸோ இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு எஸ் தான் ஆன்சர். ஸோ ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன வருதுன்ற பார்ப்போம். ஸோ வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து நினைக்கக்கூடிய விஷயங்கள் ப்ராப்பராக நடக்கும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் மாதிரி இருக்காது. கூடிய சீக்கிரம் பழைய நிலைமைக்கு நீங்கள் மாறுவீங்க. உங்களோட இதே வந்து இப்போ இருக்கிற மாதிரி நீங்கள் இல்லை. முன்னாடிலாம் வந்து பயங்கரமாக படக்குன்னு செஞ்சு முடிச்சிருவீங்க. ப்ராப்பராக வேலை நடக்கும், எந்த ஒரு பிளாக்கேஜும் இருக்காது. பார்த்தா இப்போ கொஞ்சம் நாளாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஸ்லோ, எல்லாத்துலேயும் கொஞ்சம் லேசினஸ், எது பண்ணாலும் ஒரு பிளாக்கேஜ் அப்படின்ற இருக்கிற மாதிரியே இந்த தெரியுது. பட் இப்போ இனி வர காலங்களில் வந்து அந்த பிளாக்கேஜெலாம் ரிமூவ் ஆகி ஒரு நல்ல ஒரு எனர்ஜி லெவலுக்கு நீங்கள் வருவீங்க. ஸோ இதான் பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங்காக இருக்குது. பைல் 1க்கு எஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. ஸோ இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான எஸ் ஆர் நோ ரீடிங்கை பார்ப்போம். பைல் 2க்கு ஏகப்பட்ட திங்கிங்களோடு இருக்கீங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன் இப்படி நடக்குது? நமக்கு வந்து எது பண்ணாலும் தடங்களாகவே இருக்கே. ஒரு ஜாப் தேடினாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை. ஸோ எல்லாமே பிரச்சனையாக இருக்கே அப்படின்ற ஒரு கவலைகள் தான் இப்போ அதிகமாக உங்கள் மனசில் அதிகமாக இருக்குது.
ஸோ பிரச்சனைகள் தீருமா தீராதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தீரும். ஒரு சக்ஸஸை பார்க்க போகிறீங்க, கண்டிப்பாக சக்ஸஸை பார்க்க போகிறீங்க. ஏன்னா திவ்யனோட சப்போர்ட் நல்லாவே இருக்குது. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல மாற்றத்தை கூடிய சீக்கிரம் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கண்டிப்பாக ரீயூனியன் ஆவீங்க. ஒரு கெட் டுகெதர் பார்ப்பீங்க. கண்டிப்பாக ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் கூடிய சீக்கிரம் பார்க்க போகிறீங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ப்ராப்பராக நடக்கும். நீங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து எந்த விஷயம் உங்களுக்கு ஸ்லோவாக நடந்துச்சோ இனி வர காலங்களில் ப்ராப்பராக நடக்கும். ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியாமலே ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியாமலே பல விஷயம் மறைக்கப்பட்டிருக்கு. அது கூட சீக்கிரம் உங்களுக்கு தெரிய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வர்றதுனால உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகம். ஸோ நீங்கள் பல விஷயத்தை கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, கன்ஃபியூஸ் ஆகிருந்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து அதிலிருந்து வெளியே வர போகிறீங்க. ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. ஒரு தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் ப்ராப்பராக நடக்கும். ஸோ உங்களோட ஜாப்பாக இருக்கலாம், ஒரு கேரியராக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸாக இருக்கலாம், எல்லாமே வந்து ப்ராப்பராக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ டிவைனோட சப்போர்ட் நல்லாவே இருக்குது. கூடிய சீக்கிரம் நீங்கள் அடிக்கடி வந்து ஒயிட் பட்டர்ஃப்ளை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏதோ ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு விஷயத்தை பார்ப்பீங்க. கண்டிப்பாக அந்த ஸ்டாரை பார்க்கும்போது கூட உங்களுக்கு வந்து முருகன் ஞாபகம் தான் வரும். கண்டிப்பாக அது வந்து உங்களோட தான் இருக்கார் முருகன் அப்படின்னு நினைங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. ஸோ இதான் டாரட் ரீடிங். ஸோ ஏஞ்சல் கைடன்ஸ் என்னன்னு பார்ப்போம். லிசன் டு யுவர் இன்ஸ்டியூஷன். கண்டிப்பாக இன்ஸ்டியூஷனை நம்புங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் ப்ராப்பராக தான் இருக்குது, அது ப்ராப்பராக தான் போயிட்டுருக்கு. டோன்ட் ஸ்டாப். நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் ப்ராப்பராக நடக்கும். நிறுத்தாதீங்க. நீங்கள் போட்டு ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும். எஸ் தான். ரிமைன் பாசிட்டிவாக இருங்க. லைஃப்பில் வந்து ஒரு சில விஷயத்தை நீங்கள் நெகட்டிவாக நினைக்க நெகட்டிவாக தான் நடக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். பாசிட்டிவாக இருங்க. பி பாசிட்டிவ். எஸ்ஆனோ ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பாய். டேக் கேர்.